வல்லமையான வார்த்தையை தியானிக்க, அன்பு தெய்வம் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் உணர்ந்திடுவேனே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே, இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. நேசிக்கிறீங்கள் அன்பு தெய்வமே, நவநாளின் 7வது சிறப்பு நவநாளில் பக்தி நிறைந்த உள்ளத்தோடு அன்னை மரியாளும் அவர் பெற்றுக்கொண்ட அழைப்பையும் குறித்து சிந்திக்க, வாழ்வாக்க தோம் பிரசன்னம் வந்திருக்கிறோம். எங்களுக்கும் நீர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறீர். அன்னையை போல பக்தியுள்ளவர்களாக, பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அழைப்பை உணர்ந்து ஏற்புடையபடி வாழ்வதற்குரிய, வளருவதற்குரிய அருளை கொடுத்து ஆசீர்வதியும். தேவருடைய தெய்வீக கரம் எங்களை சிறப்பாய் வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. கரங்களை உயர்த்தி praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 சமீபத்தில் வீத்தா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். அதில் படித்த போது ஒரு அருமையான சம்பவம், புனிதருடைய வாழ்க்கை இடம் பெற்றிருந்தது. செயின்ட் மேரி ஆஃப் இஜிப்சியா, எகிப்து தேசத்தினுடைய புனித மரியா என்று சொல்லி அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை துவக்க காலகட்டத்தில் 12ஆம் வயது வரை தாய் தந்தையோடு இருக்கிறாள். ரொம்ப கட்டுப்பாடு நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. எங்கேயும் போகக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த குழந்தையை வளர்த்திருக்கிறார்கள். ஒரு சூழ்நிலையிலே 12 வயதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளைக்கு ஒரு வெறுப்பு. நான் விரும்பினதை செய்ய முடியல, நான் ஆசைப்பட்டதை செய்ய முடியல, என்னோட சுதந்திரம் எல்லாம் போச்சு அப்படின்னு நினைத்து ஒரு நாள் இரவு அந்த இளம்பெண் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தன்னுடைய இல்லத்திலிருந்து ஓடி விடுகிறாள். கிட்டத்தட்ட நேர் எதிராக இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரினா என்று சொல்லக்கூடிய சொகுசுகளின் நகரம், பாவங்களின் நகரம் என்று சொல்லக்கூடிய அலெக்சாண்ட்ரினாவுக்கு ஓடி செல்லுகிறாள். கிட்டத்தட்ட 400-450 மைல்கள். அங்கு போன பிற்பாடு அவருடைய வாழ்க்கை தாறுமாறாய் இருக்கிறது. கேள்வி கேட்க யாரும் இல்லை, சுதந்திரம் நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடிய தவறுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிறது. பாவத்தில் திளைக்கிறாள். எந்த அளவு அப்படின்னா, விபச்சாரத்தில் ஈடுபட்டு அந்த சுகத்திற்காக பல சமயங்களில் தொகையை கூட பெறாதபடி அவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக வரலாறு சொல்லுகிறது. 13 வயதிலிருந்து 18 வயது வரை தாறுமாறான ஒரு வாழ்க்கை. கேள்வி கேட்க யாரும் இல்லை, இஷ்டத்துக்கு தாந்தோன்றித்தனமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் போது 18வது வயதில் ஒரு ஆஃபர் கிடைக்குது. ஆன்டி பில்கிரிமேஜ். ஆன்டி பில்கிரிமேஜ் என்று சொன்னால், வழக்கமாக ஜெருசலேமில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை ஹோலி செப்புல்கர் என்று சொல்லக்கூடிய அந்த பேராலயத்தில் ஆண்டவர் இயேசுவோட திருச்சிலுவை மகிமைப்படுத்தப்பட்ட அந்த விழாவை மிக விமரிசையாக கொண்டாடுவார்கள். அப்போ கூட இருந்த விபச்சாரிகள்லாம் சொல்கிறாங்க, நீ இங்கே இருந்தால் 1 வருஷம் சம்பாதிக்கிறத அங்கே போனால் 10 நாளில் சம்பாதிச்சிடலாம். போகிறோம், 10 நாள் சம்பாதிக்கிறோம், கை நிறைய காசோடு நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் போகிறாங்க. 6 நாட்கள் நிறைவடைந்து ஒரு நாள் ஓய்வு. அந்த ஓய்வு நாளில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள்லாம் அந்த திருச்சிலுவை ஆலயத்தை சந்திக்க போகிறோம். என்னதான் கூட்டம், என்னதான் இவ்வளோ மக்கள், எதுக்கு தான் வர்றாங்க, சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த மேரியும் செல்கிறார். நீண்ட நெடிய வரிசை,
எகிப்துக்கு சென்றிருக்கிறவர்களுக்கு தெரியும், ஹோலி செப்புல்கர் ஆலயம் ரொம்ப பெரிய கூட்டத்தில் நின்று தான் நம்ம பார்க்க முடியும். அந்த வரிசையில் கூட்டத்தோடு கூட்டமாக நிற்கிறாள், கால் கடுக்க. அந்த சூழ்நிலையிலே அந்த ஆலயத்திற்குள் நுழைவதற்கு ஒரு பெரிய மரக்கதவு இருக்கும். அந்த கதவை தாண்டி தான் உள்ளார ஒருத்தரா அவங்க லைன்ல விடுவாங்க. சரி, அந்த மேரி ஆஃப் எஜிப்சியா அந்த கதவுக்கு முன்னால் சென்ற போது உள்ளே செல்வதற்கு ஏதோ ஒரு சக்தி இவளை தடுக்கிறது. முயற்சி எடுக்கிறா, தள்ளுது. உள்ள போறா, தள்ளுது. திரும்ப போறா, தள்ளுது. அவரால் உள்ள போக முடியல. 4வது முறையாய் முயற்சி எடுக்கிற போது தூக்கி எறியப்படுகிறாள். கீழே வந்து விழுந்து திரும்பி பார்க்கிறா. அன்னை மரியாளுடைய அழகான சுருவம் அங்கு சிரித்து கொண்டு நிற்கிறது. இப்பதான் அவ உணர்ந்துக்கிறா, என்னமோ நடக்குது, என்னால் ஏன் உள்ளார போக முடியல, எனக்கு முன்னால் இருக்கவங்க போனாங்க, எனக்கு பின்னால் இருக்க போனாங்க, என்னால் ஏன் போக முடியல அப்படின்னு அந்த அன்னையின் சுருவத்தை பார்க்கிற போது இவளுக்குள்ளதாக அந்த 6 ஆண்டுகளாய் செய்த பாவங்கள் எல்லாம் திரைப்படம் போல ஓடுகிறது. அழ ஆரம்பிச்சர்றா. மாதாட்ட பார்த்து கேட்கிறா, அம்மா, நானும் உன் பிள்ளை தானே, இந்த ஆலயத்திற்குள் செல்வதற்கு எனக்கும் அனுமதி கொடு. அந்த சுருவம் பேசுச்சான், எழுந்து உள்ளே செல். அப்படி அழைத்தலை உணர்ந்து கொள்கிறார். அங்க உள்ள போனதிலிருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கண்கள் முழுவதும் கண்ணீரால் நிறைந்து இருந்தது. அழுதுகிட்டே இருக்கிறா. அந்த முக்கியமான இடத்திற்கு செல்கிற போது தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறாள். இவ்வளவு மோசமான, இவ்வளவு அருவருக்கத்தக்க, இவ்வளவு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து இருக்கிறேன். இனி 2ஆம் பகுதி என் வாழ்க்கையில இந்த 18 வயதிலிருந்து பரிசுத்தமாய் நான் வாழ போகிறேன். வெளியில வர்றா, எங்க போறதுன்னு தெரியல. கூட வந்த நண்பிகள்லாம் கேட்கிறப்ப, இனி நான் அங்க வரல, உலக பிரகாரமா வாழ்ந்தது போதும், என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவள் திரும்பி வந்தபோது அருகாமையில் ஜான் பாப்டிஸ்டனுடைய திருமுழுக்கு யோவானுடைய ஒரு சபை இருக்கிறது. அங்க போய் சொல்லி நைட்டு தங்கிக்கிறா. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நற்கருணை பிரசன்னத்தில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறார். 45 நிமிடத்திற்கு ஒரு அருமையான பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார். அந்த பாவ சங்கீர்த்தனம் இறை அழைத்தலை உணர்ந்து கொள்ள செய்தது. கடவுள் அவளுக்குன்னு வச்சிருக்கிற திட்டத்தை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதை உணர்ந்து கொண்ட பிற்பாடு ஜொசிமாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பேட்ரியாக்கின் இடத்துல செல்கிறாள். 3 ரொட்டி துண்டுகளை வாங்கி கொண்டு அருகாமையில் இருக்கிற பாலைவனத்திற்கு நான் செல்லுகிறேன். இனி நான் வெளியே சென்றேன் என்று சொன்னால் என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என்னுடைய நடத்தை அருவருக்கத்தக்கதாய் ஆண்டவருக்கு போதுமான அளவு துரோகத்தையும் காயத்தையும் நான் ஏற்படுத்தி விட்டேன். இனி என் வாழ்க்கையில் இந்த 2வது பகுதி ஆண்டவருக்காக மட்டுமே நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அருகாமையில் இருந்த பாலைவனத்திற்குள் சென்றாலாம். அடுத்த 30 ஆண்டுகள் கழித்து 48 வயதுல அந்த ஜொசிமாஸ் பேட்ரியாக்கு ஒரு கனவு வருகிறது. மேரி இறக்கும் தருவாயில் இருக்கிறாள், போய் பார் என்று சொல்லுகிற போது நற்கருணை எடுத்துக்கொண்டு ஜொசிமாஸ் பேட்ரிக் அங்கு செல்லுகிறாள். அப்படி செல்லுகிற போது அந்த இடத்துல இந்த இளம்பெண் பார்க்க அவ்வளோ கவர்ச்சி, அவ்வளோ அழகா, அவ்வளவு இதா இருந்தக்கூடிய அந்த இளம்பெண் எலும்பும் தோலுமாக, உடை இல்லாமல் எல்லாம் சூம்பி போய் மிக பரிதாபமாய் இருக்கிற போது அந்த நற்கருணையை பெற்ற பிற்பாடு அவள் கண்ணீரோடு சொல்கிறார், இந்த 30 ஆண்டுகள் இறைவனுடைய அழைத்தலை உணர்ந்து கொண்டேன், திட்டத்தை புரிந்து கொண்டேன், அதற்கான பாவ பரிகாரங்களை செய்துவிட்டேன். இப்போது நான் ஆண்டவருக்கு பிரியமாய் மரிக்கிறேன், ஆண்டவர் சந்தோஷமாய் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அந்த இடத்தில் மரித்து போகிறார். பின்னாட்கள்ல தாய் திருச்சபை புனித மேரி ஆஃப் எஜிப்சியா என்று சொல்லி அவளை அழைக்கிறது. டெசர்ட் மதர், பாலைவனத்தில் வாழ்ந்த அன்னையருள் முதல் புனிதையாக இந்த புனிதை எழுப்பப்பட்டால். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்ம உணர்ந்து கொள்கிறதில்லை. ஒவ்வொரு திருப்பலியும் இறைவனுடைய அழைத்தலை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள இறைவன் கொடுக்கிற பொன்னான வாய்ப்பு. ஒவ்வொரு இறை வார்த்தை வாசிப்பும் இறை திட்டத்தை, இறை திருவுளத்தை, அழைத்தலை ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பு. ஒவ்வொரு ஜெப வழிபாடும், ஒவ்வொரு அருட்சாதன கொண்டாட்டமும் ஆண்டவரின் அழைத்தலையும் ஆண்டவரின் திட்டத்தையும்
உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள இறைவன் கொடுக்கிற பொன்னான வாய்ப்பு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்ம அதை உணர்ந்து கொள்கிறதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஹென்றி நூவன் அப்படிங்கிற இறையியலார் ரொம்ப அழகா சொல்றாரு, God has a noble purpose in creating me. கடவுள் என்னை ஒரு உன்னத நோக்கத்திற்காக, ஒரு உயர்ந்த இலக்கிற்காக என்னை படைத்திருக்கிறார். 10-11 எம்புருசனும் கச்சேரிக்கு போனாங்கிற கதையா இருப்பதற்காக கடவுள் என்னை படைக்கவில்லை. He has a noble purpose. He has a noble purpose. அந்த திட்டத்தை அன்னை மரியாள் உணர்ந்து கொண்டார்கள். நீங்களும் நானும் உணர்ந்திருக்கிறோமா? எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது. எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை, ஏனெனில் உனக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு தெரியும் உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. சும்மா இருந்துட்டு போறதுக்காக படைக்கப்படல. கடவுள் வச்சிருக்கிற திட்டம் என்ன? தொடர்ந்து வாசிப்போம். அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. Do I trust? Do I believe that? இந்த ஆண்டவரை நான் நம்புகிறேனா? ஆண்டவரை விசுவசிக்கிறேனா? எவ்வளவு பெரிய நிலையில நான் இருக்கிற போதிலும் மேரி ஆஃப் இஜிப்சியாவுக்கு ஆண்டவர் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த அழைத்தலை உணர்ந்து கொண்ட பிற்பாடு பாவத்தின் கனாகனத்தை உணர்ந்து கொண்டு இனி வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமாய், தூய்மையாய், புனிதத்துவமாய், ஆண்டவருக்கு ஏதுவாய் இருக்கும்னு சொல்லி 2வது பகுதி வாழ்க்கை பரிசுத்தமாய் இருந்தது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது? கோயிலுக்குள்ள பரிசுத்தம், கோயிலை தாண்டிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய அழைப்பை அன்னை மரியாள் உணர்ந்து கொண்டது போல நீங்களும் நானும் உணர்ந்து இருக்கிறோமா? அன்னை மரியாள் எப்படி இறை திட்டத்தை உணர்ந்துகிட்டாங்க? அந்த சிறு வயதுல பிறப்பதற்கு முன்பதாகவே சுபக்கியின் அன்னாளுக்கு சொல்லி 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 வளர்க்கப்பட்டது. சுபக்கியின் அண்ணம்மா குழந்தையா அவங்களை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. இதுதான் கடவுளுடைய அழைப்பு, இதுதான் கடவுளுடைய திட்டம், இதுதான் கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிறது. ஏதோ திடீர்னு 12 வயசுல 14 வயசுல கப்ரியேல் தூதர் தோன்றின உடனே இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படி ஆகட்டும்னு கண்டபடி சொல்லல அன்னை மரியாள். நல்ல தயாரிப்பு, அழைப்பை உணர்ந்திருப்பது, அழைப்புக்கு எப்படிப்பட்ட சவால்கள் வரும், சங்கடங்கள் வரும், அசௌகரியங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், எல்லாம் உணர்ந்து அவர் சொன்ன வார்த்தை தான், இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும். இன்னைக்கு முதல் பகுதியை பார்த்தோம். கடைசி பகுதி நற்செய்தியில் இன்னைக்கு வாசிச்சோம். இயேசு இறப்பதற்கு முன்பதாக மீண்டும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அம்மா, நீங்க என்ன பக்குவமா வளர்த்துருக்கீங்க, பரிசுத்தமா வளர்த்துருக்கீங்க, தூய்மையா வளர்த்துருக்கீங்க, எடுத்துக்காட்டா வளர்த்துருக்கீங்க. இந்த உலகத்தை விட்டு நான் போக போறேன். போறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு முக்கியமான பணி தர்றேன். இவர்கள் ஒவ்வொருவரும் உன் பிள்ளை. இவர்களுக்கு நீதான் தாய். நீ தாயாக இருந்து கரம் பிடித்து கன்னிமணி போல வழி நடத்தி இறை அழைத்தலை உணர்ந்து கொள்ளவும், இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும், இறைவனுடைய அழைத்தலை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் பரலோகம் வந்து சேர்ப்பது உம்முடைய பணின்னு சொல்லி சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அழைத்தலை நான் உணர்ந்திருக்கிறேனா? அன்னையின் கரத்தை கெட்டியாய் பிடித்து கொண்டிருக்கிறேனா? 10 நாள் பெருவிழா, ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு எங்கெங்கேயோ இருந்து தொலைவுகளில் இருந்து வருகிறீர்கள். எதற்காக வருகிறீர்கள்? வெறும் தேவைகள் பெற்றுக்கொள்ளவா? மன்றாட்டுகள் செவிசாய்க்கப்படவா? என் கண்ணீர் துடைக்கப்படவா? அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்ளவா? இல்லை. கடவுளோட திட்டம் எனக்கு என்ன, கடவுளுடைய அழைத்தல் எனக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். உற்சாகமா, இன்னும் உற்சாகமாய். புனித குழந்தை தெரேசம்மா தன்னுடைய வகுப்பு தோழிகள் 6 வயசு 7 வயசு இருக்கிறப்ப கேட்பாங்களாம், புனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, புனிதரை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு ஒவ்வொரு கிளாஸ்மேட்டுக்கிட்டையும் கேட்பாங்களா. அவங்க சொல்லுவாங்களா, எங்கள் சர்ச்சில் ஸ்டாச்சுவில் பார்த்துருக்கோம், அவ்வளோதான், மற்றபடி நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவாங்களா.
அப்போ புனித குழந்தை தெரசம்மா என்ன சொல்லுவாங்களாம், மாலை 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஒரு புனிதர் முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு கரங்களை விரித்து ஜெபித்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மாலை 7 மணிக்கு வாங்க, ஒரு புனிதர் முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு கரங்களை விதித்து ஜெபித்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். யாரு? அவங்க அப்பா மார்ட்டின். அதனால தான் தாய் திருச்சபை குடும்பங்களின் உதாரணமாக மார்ட்டின் தம்பதியினரையும் சேர்த்து புனித நிலைக்கு உயர்த்தியது. ஏன்? இறைவனுடைய திட்டத்தை அவர் உணர்ந்தது மட்டும் இல்லை, இறைவனுடைய அழைத்தலை அவர் உணர்ந்தது மட்டுமல்ல, சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு அந்த அழைத்தலை கொடுத்து வளர்த்தார்கள். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற பெற்றோர் யாராவது சொல்ல முடியுமா? உங்க குழந்தைகள், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் சொல்ல முடியுமா, வீட்டில் புனிதர் யாராவது பார்க்கணுமா, எங்க வீட்டுக்கு வா, சாயங்காலம் 7 மணிக்கு முழந்தால் படியிட்டு கரங்களை விரித்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு புனிதரை பார்க்க முடியும்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? 7 மணிக்கு என்ன பண்ணிட்டு இருப்போம்? நல்லா தெரியும், நல்லா தெரியும். அப்ப இறைவனுடைய திட்டம் என்னங்கிறத, இறைவனுடைய அழைத்தல் என்னங்கிறத உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். வாசிக்கலாம், எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. எபேசியர் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய், நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள், அவரை போல் ஆகுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு என்ன? அவரை போல் ஆகுங்கள். Be like Mary, be like Jesus. That's the call Jesus is given to us. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற அருமையான அழைப்பு. மரியா ஒரு பாவியாக, பரிசுத்தம் இல்லாத, விபச்சாரத்தில் ஈடுபட்டவளாக இருந்தா முதல் பகுதி வாழ்க்கை. என்னைக்கு இறை திட்டத்தை உணர்ந்து கொண்டாலோ, என்னைக்கு அழைத்தலை புரிஞ்சுக்கிட்டாலோ, அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான மாற்றத்தை சந்தித்தது. சொன்ன வார்த்தைகள் கடைசியில் அதுதான், கடவுளுடைய திட்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னையே நான் வெறுத்து, என்னையே நான் மறுத்து, என்னையே நான் இருக்க போகிறேன். எப்படி சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட்டாங்க, என்ன கிடைச்சிருக்கும் பாலைவனத்தில்? சிரமங்கள் தான். அந்த அசௌகரியங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அழைத்தல் அப்படிங்கிறது அதுதான். அசௌகரியங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இறைவன் எனக்குன்னு, என் குடும்பத்துக்குன்னு வச்சிருக்கிற திட்டத்தை உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு ஏற்புடையபடி செயல்படுவது. அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகளுக்கு நல்லா தெரியும், C.S. லூயிஸ் அப்படிங்கிற இறையலார், அருமையான எழுத்தாளர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அவர் தன்னுடைய 58 வயது வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. 58 வயசு வரை அவர் கல்யாணம் ஆகலை. 58வது வயசுல தான் ஒரு அமெரிக்க எழுத்தாளரை ரொம்ப பிடிச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ண மொதல் 1 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக போகுது, ரொம்ப மகிழ்ச்சியாக போகுது. 59வது வயதில் அந்த மனைவி, திருமணமான மனைவிக்கு போன் கேன்சர் என்று சொல்லி ரிப்போர்ட் வருகிறது. அடுத்த 3 ஆண்டுகள் தாங்க முடியாத வேதனை, அந்த மனைவிக்கு தாங்க முடியாத வலி. இவருக்கு ஒரு குழப்பமா இருக்கு. 58 வயசு வரை நான் பாட்டுக்கு இருந்தனே, இத்தனை நாட்கள் இருந்து இப்பதான் சரின்ட்டு ஆசையா ஒரு துணை வேணும்னு சொல்லி ஒரு திருமணம் செய்து கொண்டனே, திருமணம் செய்து கொண்டு ஒரே ஆண்டில் ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த நோய், எதற்காக என் மனைவிக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் அப்படின்னு அவருக்குள்ளதாக ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. He has the habit of visiting Blessed Sacrament. நற்கருணையை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து கண்ணீரோடு ஜெபித்த போது அவர் நண்பர் கேட்டாரு, உன் கண்ணீர் நற்கருணை சந்திப்பு ஆண்டவருடைய திட்டத்தை மாறிரும் நினைக்கிறியா, உன் மனைவி சுகம் பெற்று விடுவாள் என்று நினைக்கிறாயா அப்படின்னு சொல்றப்ப அவர் சொல்றாரு, கடவுள் இந்த துன்பத்தின் வழியாக, இந்த நோயின் வழியாக ஏதோ சொல்ல விரும்புகிறார். அதை நான் அறிந்து கொள்ள, அதை நான் தெரிந்து கொள்ள, அதை நான் புரிந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் நற்கருணை பிரசன்னத்தில் முழந்தால் படியிட்டு அவருக்கு என் செவிகளை கொடுக்கிறேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அந்த இறை அழைத்தல உணர்ந்துக்கிறதுக்கு வீட்டில் சத்தத்துக்கு மத்தியில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அதன் பிறகு அவர் எழுதிய புத்தகங்கள் இந்திய திருச்சபையில், உலக திருச்சபையில் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வந்ததாக வரலாறு சொல்லுகிறது. கடவுள் உங்களையும் எங்களையும் அப்படி பயன்படுத்த விரும்பலாம். எப்போ?
அழைத்தலை உணர்ந்து கொள்கிற போது, அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து கொள்கிற போது, அன்னை மரியாள் உணர்ந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால் மட்டும் இல்லை, இன்னைக்கும் அவர் பெற்றுக்கொண்ட அந்த அழைத்தல் இதோவும் மக்கள்னு சொல்லி லட்சக்கணக்காய் வரக்கூடிய ஒவ்வொருவரின் கண்ணீரை, கலக்கங்களை, கவலைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை மாற்றி ஆசீராய் அருளாய் மகனிடத்திலிருந்து வல்லமையாய் பரிந்து பேசி கொடுத்து கொண்டிருக்கிறார். இறை திட்டத்தை உணர்ந்து கொள்ள முயற்சி எடுப்போம். அதற்கு ஒரு முன்னுதாரண எடுத்துக்காட்டான வாழ்க்கை தேவை. புனித மார்ட்டின் அவருடைய துணைவியார் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து அவர்கள் அழைத்தலின் ஆழத்தை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள முடிந்ததோ, அதே போல C.S. லூயிஸ் அவர் நற்கருணை பிரசன்னத்தில் இறை திட்டத்தை உணர்ந்து கொள்ள, இறை அழைத்தலில் ஆழப்பட முயற்சி எடுத்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் அன்னை மரியாளை போல முயற்சி எடுப்போம். அழைத்தல் ஆசீர்வாதமானது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப அழகாக சொல்றாரு, எந்த ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தாத வழிபாடுகள் வீணிலும் வீண். கண்டிப்பாக திருநாள் முடியும், பல லட்சங்களை கொட்டி நம்ம செலவு செஞ்சிருப்போம். ஆனால் இந்த லட்சங்கள் ஆடம்பரமாக இருக்குமே ஒழிய என் ஆன்மீக எழுச்சியை கொண்டு வந்திருக்காது. Until and unless I am ready to sit at the foot of the Lord, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து எனக்குன்னு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, what is the noble cause that you have called me, என்னை அழைத்ததற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தொடர்ந்து அவர் கரம் பிடித்து அவரை போல் மாற வாழ மன்றாடுவோம்.